எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல் மீன் குழம்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. எண்ணெய் சேர்க்காம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா வறுத்துங்க. லைட்டாக வறுத்தா போதுங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கங்க. தண்ணி சேர்க்காம பொடி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோடனே சின்ன வெங்காயம் 10 போட்டுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுங்க. கூடவே 10 பல்லு பூண்டு போட்டுங்க. 2 தக்காளி போட்டுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. நம்ம பொடி பண்ண கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் அரைச்சி வச்ச பொடியை போட்டுங்க. கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனவங்க அது வரல வதக்கிங்க. நல்லா வதங்கணுன்னா கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கினதை போட்டுங்க. கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுங்க. இப்போ அரைச்சி எடுத்து வந்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. கடாய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிட்டுங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுங்க. கூடவே கறிவேப்பிலை போட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுது ஊத்திங்க. நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிக்குங்க.
ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருங்க. இப்போ அந்த மீனை போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீன் வேகணுங்க. பாருங்க, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக மல்லித்தழை தூக்கிங்க. நான் அயில மீன் குழம்பு வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா வகை மீன்லையும் வைக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கமகமன்னு மீன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.